இங்கே பாருங்கள், இதில் பீட்ரூட், இதில் கேரட். இதை வந்து நம்ம குலுக்கி போட்டு இன்றைக்கி வந்து எண்ணெய் குலுக்கி போட்டுட்டு இதில் ஒரு துண்டு எடுத்து நம்ம இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்க போகிறோம். உங்கள் கண் முன்னாலே குலுக்கி போடுதேன் பாருங்கள். குலுக்கி போட்டாச்சு. இதில் ஒரு துண்டு நான் எடுக்க போகிறேன். பாருங்கள், பீட்ரூட். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் கூட்டு தான் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் எப்படி வைக்கிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட்டை கட் பண்ணிடலாம். எல்லாம் கட் பண்ணி இந்த இது துருவிட்டு யாருக்கெல்லாம் பீட்ரூட் பிடிக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்காது, ஆனாலும் வச்சு தானே ஆகணும். வாங்கிட்டு வந்தாச்சு, இன்னும் வைக்காமல் இருக்க முடியுமா? என்னங்க ரெட் கலரில் இருக்குல்ல, யாருக்கெல்லாம் பீட்ரூட் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கண்ணா. 2 பீட்ரூட் எடுத்தேன். ஒன்று செதுக்கியாச்சு, இன்னொன்று செதுக்கிடலாம். இது வந்து சோத்துல விரவித்துனா என்ன அந்த சோறு சாப்பாடு கூட ரெட்டாக மாறிடும் இல்லை? ஆனால் பீட்ரூட் வந்து உடம்புக்கு நல்லதானே, நம்ம யாரும் திங்க மாட்டோம், அது வேற. இந்த சோப்பு கீரை தெரியுமா, சோப்பு தண்டு கீரை, அதுவும் இப்படி இந்த கலரில் தான் இருக்கும். அதுங்களா, ரெட் கலரில் தான் இருக்கும். ஆனால் இப்போ ஃபுல்லாக அது கெமிக்கல் போட்டு நம்ம வந்து வளர வைக்கிறதுனால அது கலரே போச்சு தெரியுமா. அந்த கலரே வராது. முந்திதான் சோப்பு கீரைலாம் கிண்டி சாப்பிட்டு கிண்டி சோத்தில் வெறுமையாக விரவி சாப்பிட்லாம். இப்போ எங்கள் சோப்பு அதை டேஸ்ட்டே இல்லை. ஒரு மாதிரி இந்த மருந்து ஸ்மெல்லு தான் அடி ஏட்டலா வெட்டியாச்சு. செதுக்கியாச்சு. இனி வந்து ஒரு உள்ளி, பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகு, இதெல்லாம் நறுக்கிடலாண்ணா. உள்ளியை வெட்டிக்கலாம் சரியா. டெய்லியுமே சமைச்சிட்டே இருக்கணும். இந்த சமைக்கிறது கஷ்டம் இல்லை, இந்த சமைக்கிறது என்னத்தை சமைக்கிறோன்னு யோசிக்கிறோம்ல, அதான் கஷ்டம். திங்கணும் தூங்கணும் ரிப்பீட், திங்கணும் தூங்கணும் ரிப்பீட், திங்கணும் தூங்கணும் ரிப்பீட். இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இதே அப்படிதான் இல்லையா? உங்களுக்கு அப்படி நினப்பு இருக்கா? நடந்திருக்கா? தின்னுவோம் தூங்கணும் ரிப்பீட், திங்கணும் தூங்கணும் ரிப்பீட். என்னத்த வாழ்க்கை. பெண்கள் ஏதாவது சாதிக்கணும். சமையலும் ஒரு கலை தான் இல்லையா? சரி, எல்லாம் ரெடி ஆயாச்சு. இனி வந்து கூட்டை வசக்கிற வேண்டியதாண்ணா. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்கண்ணா. அப்புறம் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு கிண்டு, கொஞ்சம் உப்பு, துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை தட்டி கொஞ்சம் வசக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மூடி வச்சிடணும்ண்ணா. மஞ்சள் பொடி பார்க்குற அழகாக இருக்குல்ல, ஆனால் சிங்க தான் மடியாக இருக்குல்ல. இனி வேகட்டுண்ணா, கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். வந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்கண்ணா. சரியா, தண்ணி ஊற்றிட்டு உப்பு எல்லாம் கணக்காக போட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். மூடி வச்சாச்சு சரியா. அதுக்கப்புறம் நல்லா கூட்டு வந்து நல்லா வெந்துட்டு நல்லா வெந்துட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ நீங்கள் வந்து மிக்சியில் அடித்தும் போடலாம். அதில் வந்து ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் வெளுத்துள்ளி எல்லாம் சேர்த்து சதைச்சும் போடலாம். நான் இப்படி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இப்படி சரியா. அதுக்கப்புறம் எரிப்புக்கு பச்சை மிளகா போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வத்தல் பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு கிண்டிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த வத்தல் வடை போடணும்ல, வத்தல் பொடிக்கல, அது போன பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. பீட்ரூட் கூட்டு ரெடி. எப்படி இருக்கு வச்சுங்களா, கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கா?
இதுதான் பீட்ரூட் கூட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் பாய். அடுத்து என்ன வீடியோ போடலாம், என்ன காய வச்சு சமைக்கலான்னு வீடியோ போடுங்க, சொல்லுங்கள், நான் வீடியோ போடுவேன். ஓகேவா? பை பாய்.